வணக்கம், நான் தான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். நம்மளோட சேனலில் இந்த சிக்கன் 65 எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். இந்த சிக்கன் 65 நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரிப்பரேஷன். அதே டைமில் இந்த சிக்கன் 65 பண்ணும்போது வீட்டில் நிறைய பேர் அந்த பாக்கெட் பவுடர் மசாலா, சிக்கன் 65 பவுடர் மசாலா போட்டு வீட்டில் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க. நம்ம வீட்டில் இருக்க பேசிக்கான அந்த தனியா பவுடர், மிளகாய் பவுடர், அந்த மஞ்சத்தூள், உப்பு, லெமனை போட்டு எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைலில் பண்ணுற சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் சேம் முறையில். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தலாமா? சிக்கன் 65க்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 250 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, மிளகாய் பவுடர் 3/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டீஸ்பூன், சோம்பு பவுடர் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, கடலை மாவு 3/4 டீஸ்பூன், அரிசி மாவு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, நல்லெண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, எலுமிச்சைப்பழம் 1. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது இந்த மண்சட்டியில் நம்ம இந்த சிக்கனை ஆட் பண்ணுறோம். இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு ஆட் பண்ணுறோம். வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கடையில் வாங்கும்போது இந்த பிரெஸ்ட்டும் லெக்கும் 2 தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் லெக் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துங்க. அப்படி இல்லைனா இந்த விங்ஸ், அதாவது கை பகுதி இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ இப்போது இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடிசாக நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கோம், மிளகாய் பவுடர். இந்த மிளகாய் பவுடர் நார்மல் மிளகாய் பவுடரில் வீட்டில் இருக்க குழம்பு தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் மாறும், கலரும் வராது. அதனால் காஷ்மீர் சில்லி பவுடர்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த காஷ்மீர் சில்லி பவுடர் போடுங்க. அதுக்கு பிறகு இந்த தனியா பவுடர், எலுமிச்சை பழம். இந்த பழத்தை இந்த மாதிரி வெஜ்ஜஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். காரம் எந்த அளவு இருக்கோ அதில் கொஞ்சம் கம்மியாக இந்த லெமன் ஆட் பண்ணணும். அதாவது ஒரு 80% நீங்கள் காரம் இருக்குன்னா இதில் 60% அளவுக்கு லெமன் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 60 to 65%. நீங்கள் லெமன் அதிகமாக ஆகிடுச்சுன்னா நீங்கள் சாப்பிடும்போது அந்த காரத்தோட அளவு தெரியாது ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு. அதனால தான் கரெக்டாக சொல்கிறேன், காரம் எப்போவுமே நீங்கள் சாப்பிடும்போது ஒரு கல் கூட இருக்கணும். இல்லை எலுமிச்சை பழத்தோட அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு பேசிக் மேரினேஷன் இந்த மசாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு இதுக்கப்புறம் பைண்டிங்காக இப்போ கடலை மாவும் ஆட் பண்ணுறோம். கடலை மாவு, அதுக்கப்புறம் அரிசி மாவு. இப்போ கொஞ்சம் லைட்டாக சோம்பு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப அதிகமாக கடலை மாவு, அரிசி மாவு வரக்கூடாது. அதே டைமில் தண்ணி ஆட் பண்ணாதீங்க எக்காரத்துக்கு கொண்டோம். இதே பல்க் வீட்டில் நீங்கள் ஒரு 2 கிலோ 3 கிலோ பண்ணுறீங்கன்னா அப்போ ஜஸ்ட் லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி இதை ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் திருப்பி கொத்தமல்லி, கருவேப்பிலை போடுங்க. இது சில பேர் என்ன பண்ணால் இந்த சிக்கன் 65 பவுடர் மசாலா ரெடிமேட் பவுடர் இருக்குது, அதெல்லாம் வேண்டாங்க. நீங்கள் டைரெக்டாக நம்ம வீட்டில் இருக்க பவுடர் மசாலா வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணலாம். நல்லா அந்த காரம், அந்த புளிப்பு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா காமிக்கிற இந்த சிக்கன் பீஸை, இந்த சிக்கன் பீஸ் காட்டும்போது உங்களுக்கு கோட்டிங் அதிகமாக ஆகக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த எண்ணெயில் இந்த சிக்கன் பீஸு ஒரு பீஸை நீங்கள் தள்ளி தள்ளி போடுங்க. எப்போவுமே ஃப்ரை பண்ணும்போது வீட்டில் சின்ன குவான்டிட்டினால ஒன்றும் ஆகாது. இதே பெரிய குவான்டிட்டி ஒரு 5 கிலோ 6 கிலோ பண்ணும்போது என்னென்னா அப்படி பல்காக மொத்தமாக போட்டிங்கன்னா ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் ஒரு பீஸ் சீக்கிரமாக வேகும், ஒரு பீஸ் சீக்கிரமாக வேகாது. அதனால தான் கொஞ்சம் தள்ளி தள்ளி பண்ண சொல்கிறோம். இதில் சின்ன பீஸ், அதாவது ஒரு 200 கிராமில் 1/2 கிலோ பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ சிக்கன் ஒரு ½ டன் அளவுக்கு ரெடியாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே அந்த இஞ்சி பூண்டோட அந்த மேலே அதெல்லாம் தெரியும், அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது. அது மட்டும் இல்லை, அந்த கரண்டியை போட்டு நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் கிறிஸ்பியாக இருக்கா இல்லை உங்களுக்கு தெரியும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சிக்கன் 65 நீங்கள் கலர் பவுடர்லாம் போடவே கூடாது. கலர் பவுடர் போடாமல் பண்ணியிருக்கேன். சிக்கன் 65 ஒரு சூப்பரான ஸ்டைலில் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு சிக்கன் 65 எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன்ல, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.